நம்ம பாரம்பரியத்துல வீட்டுக்கு வர்றவங்களுக்கு நாம ஏன் முதல்ல தண்ணி கொடுக்கணும்? இது வெறும் பழக்கம் மட்டும் கிடையாது. இதுக்கு பின்னால ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. நாம ஒருத்தவங்கள முதல் முறையா சந்திக்கும் பொழுது தண்ணீரை கொடுத்து ஆரம்பிக்கும் போது அந்த சந்திப்பும் அந்த உரையாடலும் ரொம்ப இயல்பா இருக்கும். வீட்டுக்கோ ஆபீஸ்க்கோ வர்றவங்க ரொம்ப கோவமா உங்களை பார்க்க வந்தாலும் அந்த தண்ணியை குடிச்சதுக்கு அப்புறம் அவங்க ரொம்ப ஆசுவாசப்படுத்தி ரொம்ப சுமூகமா பேச ஆரம்பிப்பாங்க. வெளியே இருந்து உள்ள வர்றவங்க தண்ணி குடிக்கிறது மூலமா அவங்க உடலும் மனமும் சமநிலைக்கு வரும். வெயில்ல நடந்து வர்றவங்களுக்கு உடனடியா மன அழுத்தத்தை குறைச்சு ஒரு மன அமைதியை ஏற்படுத்தும். இப்படி பண்றது மூலியமா அது உறவுகளை வலுப்படுத்தி நம்ம மேல நம்பிக்கையும் நட்பையும் அது ஆழப்படுத்துது. தண்ணி கொடுக்கிறது விருந்தோம்பல்ல முதல் அடையாளம். நான் உங்களை வரவேற்கிறேன் அப்படின்ற உணர்வை வந்தவங்களுக்கு அது ஏற்படுத்தும். முதல் முறையா ஒருத்தவங்களை பார்க்கறது மூலியமா ஏற்படுற அந்த பதட்டத்தை தண்ணி கொடுத்து அது கண்டிப்பா குறையும். நீண்ட பயணத்துக்கு அப்புறம் வர்றவங்க தண்ணி குடிக்கிறது மூலியமா ஒரு சில நோயிலிருந்து தப்பிக்க முடியும். நாம ஒருத்தவங்களை சந்திக்கும் போது தண்ணி கொடுக்கிறது வெறும் தாகத்தை மட்டும் தணிக்கல, அது அன்பையும் நட்பையும் ஒற்றுமையும் வளர்க்குது.